நான் 33 வருஷம் என்ற பிள்ளையை பார்ப்பேன் என்று எதிர்பார்த்திருந்தேன். என்ற தாய பிள்ளையை சேர விடாமல் மறைச்சி வச்சிருந்தவைக்கு நன்றி தான் சொல்கிறேன். எல்லாரும் துரோகம் செய்து என்ன பிள்ளையை பார்க்க விடாமல் என்னை தாயையும் பிள்ளையையும் சந்திக்க விடாமல் இப்படி ஒரு பாவத்தை செய்த உயிரோடு இனி இருக்கக்கூடாது. எந்த தாய்க்கும் இப்படி ஒரு கதி வரக்கூடாது என்று சொன்னால் நான் அடுத்த நாளே செத்திருக்க வேண்டிய நான் இனி உயிரோடு இருக்கக்கூடாது. இதிலேயே இந்த சாந்தனுடைய மரணம் ஒரு மிக கொடூரமானது. இந்த இந்திய அரசாங்கம் எவ்வளோ கொடூரங்களை எங்களுடைய மண்ணில் செய்திருக்குது. வைத்தியசாலை படுகொலை, வெல்வெட்டித்துறை படுகொலை. இப்படி ஒரு கண்ணகை அம்மன் சார்ந்த ஒரு கோயிலை அமைச்சு தனது காலம் முழுக்க பராமரிக்கணும், தனது அதோட வாழணும் என்று சொல்லி ஆசைப்பட்டவர். கடைசியாக அந்த கோயிலில் அவர் தெய்வமாவர் என்று சொல்லி யாருமே எதிர்பார்த்திருக்கையில் சாந்தன் அவர் நோய் வந்தோ அவரோட இறப்பு இயற்கையான இறப்பு இல்லை. அதை என்ன உறுதியாக சொல்ல நாங்கள் எல்லோரும் சொல்லப்போனால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவரை கொண்டுட்டோம்னு தான் சொல்லணும். இன்றைய தினம் இந்திய இலங்கை அரசாங்கங்களாலும் அரசியல்வாதிகளாலும் ஏன் கடவுளாலும் கூட ஏமாற்றப்பட்ட ஒரு தாயினுடைய காத்திருப்புகள் அனைத்தும் பொய்யாக்கப்பட்டு ஏமாற்றத்தின் அடையாளமாக ஒரு நினைவாலயம் அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த சாந்தன் அண்ணாவினுடைய நினைவாலயம் இன்றைய தினம் எள்ளாங்குளம் துயிலும் இல்லத்தில் அவர் புதைக்கப்பட்டு அவருடைய வித்துடல் புதைக்கப்பட்ட இடத்தில் அவருடைய குடும்பத்தினரால் நினைவாலயம் ஒன்று அமைக்கப்பட்டு இன்றைய தினம் அவருடைய தாயார் அந்த நினைவாலயத்தை திறந்து வைத்தார். அதாவது ராஜீவ்காந்தி, முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தியினுடைய கொலை வழக்கில் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு 32 வருடங்களாக சிறைச்சாலையில் இருந்த சாந்தன் அவர்கள் பின்னர் விடுதலையாகி தாய்நாடு திரும்புவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட போதும் திருச்சி சிறப்பு முகாமில் தன்னுடைய இறுதி காலங்களை கழித்த அவர் இலங்கை தாய்நாடு திரும்புகின்ற போது அவர் மரணமடைந்து வெறும் வித்துடலாகவே தாய்நாட்டுக்கு வந்தார். அவருடைய தாய் அவரை உயிருடன் இங்கு அழைத்து வர வேண்டுமென தன்னுடைய இறுதி காலம் வரை பல்வேறு பிரயத்தனங்களை மேற்கொண்டார். ஆனால் அவை அனைத்தும் பொய்யாகி போய் கடைசியில் அவருடைய மகனை அவர் பெட்டியில் வைத்து அவருக்கு அனுப்பி வைத்தார்கள் இந்திய அரசாங்கம். அத்துடன் இலங்கை அரசாங்கமும் அவர் நம்பியிருந்த பல்வேறு அரசியல்வாதிகளும் ஏன் கடவுளும் கூட என குறிப்பிடப்படுகிறது. இந்த நிலையில் இவ்வாறான ஒரு வழியை சுமந்த தாய் இன்றைய தினம் அந்த நினைவாலயத்தை ஆரம்பித்து வைத்ததுடன் என்னையும் அதாவது மகனையும் தாயையும் இறுதி வரை பிரித்து பல்வேறு இந்த துரோக செயலை செய்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அந்த தாய் கண்ணீருடன் தெரிவித்தார். அத்துடன் தான் யாரையும் நோகப் போவதில்லை எனவும் யாரையும் நான் தூற்றப் போவதில்லை எனவும் தான் தன்னுடைய மகன் இறந்த நேரத்தில் இறந்திருக்கவே வேண்டும், ஆனால் இன்றும் உயிருடன் இருக்கிறேன் என கூறி அழுதமை இந்த அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கும் முகமாக இருந்தது. வணக்கம். எல்லா பிள்ளைகளுக்கும் வணக்கம். இந்த பிள்ளைக்காக கண்ணீர் விட்ட அம்மாக்கள், ஐயாக்கள், பிள்ளைகள், சிறுவர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். எல்லாரும் இந்த பிள்ளைக்காக கண்ணீர் விட்ட ஆறுதலில் தான் நான் கொஞ்சம் மாறி இருக்கிறேன். என்று சொன்னால் நான் அடுத்த நாளே செத்திருக்க வேண்டிய நான் இனி உயிரோடு இருக்கக்கூடாது. மற்ற பிள்ளைகளுக்காகவும் மக்கள் காட்டின ஆதரவுக்குமாகத்தான் நான் ஆறுதலாக இருக்கிறேன். நான் 33 வருஷம் என்ற பிள்ளையை பார்ப்பேன் என்று எதிர்பார்த்திருந்தேன். என்ற தாய பிள்ளையை சேர விடாமல் மறைச்சி வச்சிருந்தவைக்கு நன்றி தான் சொல்கிறேன். எல்லாரும் துரோகம் செய்து என்ன பிள்ளையை பார்க்க விடாமல் என்னை தாயையும் பிள்ளையையும் சந்திக்க விடாமல் இப்படி ஒரு பாவத்தை செய்த உயிரோடு இனி இருக்கக்கூடாது. எந்த தாய்க்கும் இப்படி ஒரு கதி வரக்கூடாது. எந்த தாய்க்கும் இப்படி ஒரு தண்டனை கொடுக்கக்கூடாது.
அதால் கூடுதலாக இந்த பிள்ளைகளும் வந்து எனக்கு ஆறுதல் சொல்லி மீடியா எடுத்து எத்தனையோ இடத்தை ஏறி இறங்கி கடிதங்கள் குடுகுடண்டு கொடுத்தும் ஒருத்தருக்கும் மனம் இறங்கி என்ற பிள்ளைய பார்க்க விடவும் இல்லை, காட்டவும் இல்லை. கடைசியில் பெட்டியில் ஒன்று திறக்கிச்சினோம். அந்த நன்றி கொண்டு தான் செய்தாங்க. இந்த உலகத்து மக்கள் காட்டின நன்றியாலேயும் அவியல் விட்ட கண்ணீராலேயும் அதுகள் செய்த ஆதரவாலேயும் தான் நான் கொஞ்சம் இப்போ ஆறி இருக்கிறேன். அதால் எல்லா மக்களுக்கும் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். எனக்கு துரோகம் செய்தவைக்கும் தான் நான் நன்றி சொல்கிறேன். நான் வயிறறிஞ்சு எதுக்குமே சொல்ல மாட்டேன். என் பிள்ளையை பார்க்க விடாமல் செய்து போட்டினேன். நான் எத்தனையோ இடத்தை மாடியால் ஏறி என் பிள்ளை கையில் பிடிச்சி கொண்டு போய் கடிதங்கள் கொடுத்து அழுத்து போய் கடைசியாக ஏழாமல் தான் வாரது. எங்களோட ஊர் தம்பி கொண்டு வந்து 11 மணிக்கு இரவு சொல்கிறான், எல்லோரும் போய் படுங்குவோம், முடியாவே பிள்ளைய ஏறினோம் 10 மணிக்குள்ளே வந்துடுவினோம்னு சொன்னான். அதை நம்பி கொண்டு போய் படுத்தேன். எனக்கு புறம் எது நடந்ததுன்னு அந்த 6 நாளுமே எதுக்குமே எனக்கு தெரியாது. நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. சாந்தன் அமரத்துவம் அடைந்த சாந்தன் முதலாவது ஆண்டு நிறைவு நாளில் நாங்கள் அவருக்கு எங்களுடைய குடும்பத்தினரும் உறவினர்களும் ஒரு ஆலயத்தை அமைத்திருக்கின்றார்கள். நினைவாலயம், சாந்தன் நினைவாலயம் என்று நினைவு இல்லம். உண்மையிலேயே இந்த சாந்தனுடைய மரணம் ஒரு மிக கொடூரமானது. இந்த இந்திய அரசாங்கம் எவ்வளோ கொடூரங்களை எங்களுடைய மண்ணில் செய்திருக்குது. வைத்தியசாலை படுகொலை, வெல்வெட்டித்துறை படுகொலை, பிரம்படி படுகொலை போன்ற பல்வேறு தொகையாக படுகொலை செய்திருக்கின்றார்கள். அது ஒரு நாளில் எல்லாமே முடிந்து விடயங்கள். சாந்தனை இவ்வளோ காலங்கள் கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலே சிறையில் வைத்திருந்து 33 வருடங்களுக்கு மேலே சிறையில் வைத்திருந்து துன்புறுத்தப்பட்டு ஒரு மிக கொடூரமானது. ஒரு ஜனநாயக நாடு, அஹிம்சை நாடு, காந்திய நாடு என்று சொல்லி கொண்டிருக்கின்ற இந்தியா இப்படி ஒரு துரோகத்தை எங்களுக்கு செய்யும் என்று நாங்கள் நினைச்சு கூட பார்க்கல. நாங்கள் எங்களோட நாட்டில் எங்களோட மண்ணில், அதாவது யாழ்ப்பாண குடாநாட்டில் அல்லது வடகிழக்கில் தமிழ் பகுதியில் மகாத்மா காந்திக்கு சிலை வைக்கிறது. என் கோவிலில் கூட மகாத்மா காந்திக்கு உருவத்திலே வச்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நேசித்த நாட்டு அந்த அரசு எங்களுடைய மண்ணில் பிறந்து வளர்ந்த ஒரு ஒரு தமிழ் தேசிய பற்றாளனை காரணம் இல்லாமல் தடுத்து வச்சு இந்த 2 தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தது. ஒன்று சிறையில் அடைத்து வைத்திருந்தது, பிறகு கொலை செய்தது. அது கொலை என்று சாதாரணமான கொலையாக இல்லை. அந்த இறுதி ஊர்வலத்தின் பொழுது அவருடைய உடலை பார்க்கும் பொழுது எவ்வளவு காயங்கள் அவருடைய உடலில் இருந்தது, எவ்வளோ சித்திரவதைகளை அனுபவித்து செத்திருப்பார். இதுதான் இந்தியா எங்களுக்கு செய்த துரோகத்தனமான இது. ஆனால் உண்மையாக இவரை போன்ற பல்வேறு ஆன்மாக்கள் இந்த மண்ணில் உலாவி கொண்டு தான் இருக்கின்றன. பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆன்மாக்கள் இந்த மண்ணில் உலாவுகின்றன. இதற்கான தீர்வு இன்றைக்கு ஒரு நாளைக்கு வரும். வார ஞாயிற்றுக்கிழமை கூட வடமராட்சி ஊடக இல்லத்தில் வெல்வெட்டித்துறை ஒரு படுகொலையின் சாட்சியங்கள் என்ற ஒரு அறிக்கை ஒன்று இந்த யூஎனுடைய பிரிவினால் இந்த ஐடிகே இன்டர்நேஷ்னல் ட்ரூத் அண்ட் ப்ரொஜெக்ட் என்ற இதால் அமைப்பில் வெளியிடலாம். அதில் இந்தியாவினுடைய பல முகங்கள் காட்டப்பட்டிருக்கின்றன. அதில் உண்மையாக இதை இருக்கிற இந்த இடத்துல நாங்கள் நன்றி கூற வேணும் என்றால், தனி மனிதர்கள் எல்லோரும் ஒதுங்கி இருக்கின்ற நேரத்தில் இன்றைக்கு எங்களுடைய ஊடகங்கள், யூடியூப் ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் முன்னெடுத்து செல்கின்றதால தான் இன்று இந்த எல்லா படுகொலைகளும் சர்வதேச மயப்படுத்தப்பட்டிருக்கின்றன. சாந்தன மரணம் சாதாரண மரணம் அல்ல, ஒரு துன்புறுத்தப்பட்ட கொலை மரணம். இதுக்கான தீர்வுண்டு நாங்கள் ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு கிடைக்கும். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த இடத்துல இன்றைக்கு சாந்தண்ணாண்ட 1ஆம் ஆண்டு நினைவு நாளில் எல்லோரும் கூடியிருக்கிறோம். இது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு புனிதமான நாள், மிக புனிதமான நாள். இன்றைய இந்த காலை இந்த நேரம் நான் இப்போ விமான நிலையத்தில் ஒளிச்சு ஓடி வந்து கொண்டிருக்கிற நேரம் இது. சென்ற ஆண்டு இதே நேரங்களில் எத்தனை மணிக்கு உயிர் பிரிஞ்சன்றது சரியான நேரமே இன்னுமே ஷாப்பாக
என்னை தவிர யாருக்குமே தெரியாது. ஓகே, அதெல்லாம் ஒரு விஷயமாக கடந்தாலும் இன்றைய இந்த நினைவு நாளில் முக்கியமாக இந்த இடத்துல நான் நன்றி கூறுறதுக்கு ஊடகவியலாளர்கள், சகல ஊடகவியலாளர்கள் நேரடியாகவும் உதவி செய்திருக்கணும், மறைமுகமாகவும் கன்னடங்களில் எனக்கு உதவி செய்திருக்கணும். அது இலங்கை, இந்தியா சார்ந்த மட்டுமல்ல, புலம்பெயர் தேசங்களில் இருந்த ஊடகவியலாளர்கள், அதை விட இதுக்காக குரல் கொடுத்த மக்கள், அது அண்ணாவுக்காகன்ற விட அம்மாவுக்காக கொடுக்கப்பட்ட குரல்கள் தான் இங்கே அதிகம். ஏனென்றால் இங்கே ஏமாற்றப்பட்டது அண்ணா இல்லை, அம்மா தான். அம்மாண்ட 33 வருஷ தவம், ஒரு நேரம் உணவு உண்டு காத்திருந்த தவம் வந்து ஏமாற்றப்பட்டிருக்கு. இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது ஒவ்வொரு தமிழ் மக்கள்கிட்ட கடமையாகவும் இருக்கிறதா நான் கருதுகிறேன். அண்ணாவுடைய இழப்புக்கு பதில் சொல்ல வேண்டியவர்களாக அது நானாகவும் இருக்கலாம், அல்லது ஒவ்வொரு தமிழ் மகனாகவும் இருக்கலாம். இந்த இடத்துல இன்றைக்கு ஒரு கோயில் உண்டு, அவற்றை சார்பாக குடும்பத்தாரால் உருவாக்கப்பட்டிருந்தது. இந்த கோயிலை பற்றி சொல்லணும் என்று சொல்லி சொன்னால், உண்மையாகவே அண்ணா ஆசைப்பட்டது தான் இங்கே வந்த பிறகு ஆன்மீக பணியாற்றதும். அவர் கண்ணகி அம்மனை தான் இந்த முதல் தெய்வமாக நினைச்சு வழிபட்டு கொண்டிருந்த ஒரு ஆள். இப்படி ஒரு கண்ணகி அம்மன் சார்ந்த ஒரு கோயிலை அமைச்சு தனது காலம் முழுக்க பராமரிக்கணும், அதோட வாழணும் என்று சொல்லி ஆசைப்பட்டவர். கடைசியாக அந்த கோயிலில் அவர் தெய்வமாவர் என்று சொல்லி யாருமே எதிர்பார்த்திருக்கையில் இன்றைக்கு அவற்றை எண்ணப்பாட்டின்படி தான் எங்களோட மைத்துனர் அவர் 2014 நேரடியாக பராமரித்து கொண்டிருந்த மைத்தினர் தான். அவற்றை மூப்பில் அவரால் இந்த கோயில் உருவாக்கப்பட்டிருந்தது. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பம் எப்போவுமே இந்த கோயிலாகத்தான் இந்த கருத்தில் கொள்ளும். இந்த கோயில் உள்ளார்ந்த விஷயங்கள் நான் நினைக்கிறேன் ஜூலை ஆகஸ்ட் அளவில் சிலை அங்குரார்ப்பண நிகழ்வு ஒன்று இடம்பெறும். அப்போவும் இதே மக்களும் ஊடகவியலாளர்களும் இதை ஆதரவு தரணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அண்ணாவுக்காக குரல் கொடுத்த எல்லாருக்கும் நன்றி சொல்கிறதோட, இந்த குரல் அண்ணாவுக்காக அடங்கி போக வேண்டிய குரல் இல்லை, அண்ணா அடங்கிட்டாருண்டாக்காக அடங்கி போக வேண்டிய குரல் இல்லை. இன்னும் எத்தனையோ எங்களுடைய மக்கள்கள் சிறப்பு முகாம்களிலும் சிறைகளிலும் மண்ணுக்காகவும் ஈழத்துக்காகவும் போய் தவம் இருக்கிறார்கள் தான் சொல்ல வேண்டும். அது அவர்கள் ஏதோ ஒன்றுக்காக தவம் இருக்கிறார்கள், அவர்களுக்காக அவர்கள் குடும்பம் தவம் இருக்கிறது. அந்த குடும்பங்களுக்காக எங்கள் குரல்களை ஓயாமல் என்றைக்குமே நாங்கள் கொடுத்தபடி இருக்கணும்னு சொல்லி கேட்டு விடைபெறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் கிட்டத்தட்ட 34 வருஷம் சாந்தனோட இருந்துக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் நிறைய உண்மைகளை சொல்லணும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சில விஷயங்கள் வெளியே வரல, அதெல்லாம் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன். சாந்தன் அவர் நோய் வந்தோ அவரோட இறப்பு இயற்கையான இறப்பு இல்லை, அதை என்ன உறுதியாக சொல்ல. நாங்கள் எல்லோரும் சொல்லப்போனால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவரை கொண்டுட்டோம்னு தான் சொல்லணும். எல்லோரும் சேர்ந்து கொண்டுட்டோம்னு தான் சொல்லணும். இந்த ஒரு வரியை தவிர நான் அதை அரசு சம்மந்தமாக எதுவும் கரைக்க விரும்பலை. அடுத்தது நான் வாழ்க்கையில் நிறைய படிச்சுக்கிறேன் துறவிகளை பற்றி. நான் ஒரு துறவியோடு வாழ்ந்துருக்கிறேன். அதான் கடைசி 10 வருஷம், கடைசி 3 கடைசி ஒரு 6 மாதம் 7 மாதம் நானும் ஆன்மீகத்தில் ரொம்ப தீவிரமாக இருந்தவன் தான். இந்த துறவண்டா என்னன்றதை படித்து தெரிஞ்சுக்கிறது அனுபவ ரீதியாக நேரடியாக நான் சாந்தனிட்ட தான் கற்றுக்கொண்டேன். ஒரு துறவி என்ன எப்படி வாழணுமன்றதை அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். அவர் சாதாரண ஆத்மா இல்லை. அடிக்கடி சொல்லுவார் தனக்கு அடுத்த பிறப்பு இல்லையண்டு. நான் ஆரம்பத்தில் ஏற்றுக்கலை. கடைசி 3 மாதத்தில் அதை அவர் நிரூபிச்சுட்டு போயிட்டார். நாங்கள் எல்லோரும் நினைக்கிறோம் அவர் இறந்துட்டாருண்டு. ஒரு சராசரி மனுஷனை பார்த்தா அவர் இறந்துட்டார். அவர் ஒரு தூய ஆத்மா பார்த்த மாட்டேன் அவர் இறக்கலை. அது அவங்கள்ட்ட நான் சொல்லுவேன், அவர் இறக்கலை. இருக்கார், இப்பவும் இருக்கார். அவர் வேறு என்ன நிறைய கரைக்கணும், நிறைய சொல்லணும். இந்த சந்தர்ப்பத்தில் கரைக்க முடியலை. திரும்பவும் சொல்கிறேன், அம்மாடன் இல்லாமல் அவன் இன்றைக்கி இவ்வளோ இருக்கிறது அது அவரோட சக்தி தான். இன்றைக்கி அவங்க அம்மா இவ்வளோ இன்றைக்கி அதை இருக்கிறான்னு சொன்னால் அது சாந்தன் இறைவனுக்கு கொடுத்த சக்தியாக தான் அவங்க அம்மா இன்றைக்கு கொஞ்சமாவது 2 கரைக்கக்கூடிய தலைமையில் இருக்கிறாங்க. ஏன்னா சாந்தன் அவங்க அம்மா பற்றி எப்படி உணர்ந்தார், ஃபீல் பண்ணாருன்னு எனக்கு தெரியும். அவரோட அம்மாவோட ஒரு சின்ன அழுக சத்தம் கூட தாங்க முடியாதவர். அழுதாலே தான் கரைக்க மாட்டேன், பார்க்க மாட்டேன்ட்டு என்னோடய சண்டையெல்லாம் போட்டிருக்காரு. அந்தளவுக்கு அந்தளவுக்கு அவங்க அம்மா மேலே ரொம்ப பாசமும் ரொம்ப ஒரு நான்லாம் தாங்குவேன். அதெல்லாம் அவருக்கு அந்த சக்தி இல்லை. அம்மா அழுதா தாங்குகிற சக்தி அவருக்கு இல்லை. அந்தளவு அவங்க அம்மாவில் இருந்தார். இன்றைக்கு அவர் அந்த இறைவன் மேலே காட்டின இறைப்பணி, பக்தி அதெல்லாம் தான் அவங்க அம்மா ஸ்டடியாக வச்சுருக்கு, உறுதியாக வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். நான் எங்கள் மக்களுக்கு கொண்டு சொல்ல விரும்புகிறேன், இந்த அரசியல் அதுக்கெல்லாம் நான் ஒன்று வர விரும்பலை.
சாந்தன் மாதிரி அம்மாக்களோ கைவிட்டுறக்கூடாது. யாரும் கைவிட்டுறக்கூடாது. கைவிட்டுட்டோம், இனியும் அந்த தப்பலை பண்ணக்கூடாது. நாங்கள் மிகப்பெரிய தப்பிட்டோம். நான் போராடினேன் தான், இன்னும் கொஞ்சம் போராடிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் ஒரு 10% ஏமாந்துட்டேன். ஒரு 10-15% ஏமாந்துட்டேன். இவ்வளவு ஒரு இதுக்கு பின்னால் ஒரு கொடூரம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் எனக்கு தெரிஞ்சுது, கடைசி வரையும் ஃபைட் பண்ணேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போராடினா முடியாமல் போச்சு. இனியும் எதாலத்துலேயும் இந்த மக்களுக்கு, இந்த மண்ணுக்கு தேவையானவங்கள, அவசியமானவங்கள நம்ம விட்டுறக்கூடாது. அது மிகப்பெரிய தப்பு. நம்ம எங்கள் குடும்பங்களுக்கு, எங்களுக்கு வருங்கிற சந்ததிக்கு நம்ம செய்கிற மிகப்பெரிய துரோகம் மட்டும் தான் நான் நினைக்கிறேன். அதோடு முடிச்சுக்கிறேன்.